கொஞ்சம் மாறினாலும் சரி, 1 டிகிரி மாறினாலும் அதுக்கப்புறம் ஆபத்து தான். சத்தியமாயா? இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. அதுவும் நீங்க நெருப்பை வச்சு விளையாடும் போது. நான் இப்ப என்னப்பா ஒவ்வொருத்தருக்கா பாடம் எடுக்கணுமா? எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். நீங்க அந்த ஸ்டிக்கர் ரொம்ப தூரம் தூக்கி போட்டீங்கன்னா அது அதே வேகத்தோட தான் திரும்பவும் கீழே வரும். அதுக்கப்புறம் உங்க மண்டை மேல யாரோ முட்டை போட்ட மாதிரி ஆயிடும். வேர்ல்டுலயே முதல் முறையா பஞ்சி ஜம்பிங்கிற ஃபன்னி அட்வென்ச்சரை உருவாக்குனாங்க. ஜவானா 2ல நேஷனல் ஜியோகிராபிக்கல் எக்ஸ்பெடிஷன்ஸ் சில லோக்கல் டேர் டெவில்ஸ பார்க்க போனாங்க. அப்ப அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, ஒரு வுடன் டார்ல இருந்து அவங்களோட ஆங்கிள்ஸ்க்கு ஒரு கட்டு கட்டிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பஞ்சி ஜம்பிங் வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அட்வென்ச்சர் செய்யற பைத்தியங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு சில பஞ்சிஸ் 1000க்கும் அதிகமான எலாஸ்டிக் ஸ்டாண்ட்ஸை வச்சு உருவாக்கப்படுது. எவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்கிற ஜம்பர்ஸுக்கு கூட இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. இதோட கரண்ட் ரெக்கார்ட பாத்தீங்கன்னா 1000 ஃபீட், அதாவது ஐஃபில் டவர் ஹைட்ல இருந்து குதிக்கிறாங்க. ஆனா சில பேரு பஞ்சி ஜம்பிங்கிற பேர்ல தமாஷும் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஐடியா அவ்வளவு மோசமும் இல்ல. கண்ணை கட்டினதோட சேர்த்து ஐயாவுக்கு ஒரு சின்ன பெட்டையும் கீழே போட்டிருக்கலாம். சுகமா தூங்கி இருப்பாரு. பஞ்சி கோர்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி. ஹூக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பஞ்சி கோட் மேல நாம எவ்வளவு அளவுக்கு ஃபோர்ஸ பயன்படுத்துறோமோ அதே அளவுக்கு அதோட ஸ்ட்ரெச்சிங் அதிகமா இருக்கும். இந்த ஸ்ட்ரெச்னால கார்ட் மேல எலாஸ்டிக் எனர்ஜி அதிகமாகும். அதனால இது பவுன்ஸும் ஆகும். ஆனா இந்த ஃபோர்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா, அப்படி இல்லனா இதுல தொங்குறவங்க வெயிட் அதிகமா இருந்தாலும் இந்த எலாஸ்டிக்கோட லிமிட்டை தாண்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிலைமை பீடா போட்ட வாய் மாதிரி ஆயிடும். ஒருவேளை நீங்க 307 ஃபீட்ல இருந்து குதிக்கிறீங்கன்னா எலாஸ்டிக்கோட இந்த சயின்ஸ பத்தி நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலனா இதான் நடக்கும். ஐயா என்ன புண்ணியம் பண்ணாருன்னு தெரியல, இவருக்கு நல்ல நேரம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட இதை செஞ்சவங்களுக்கு கொஞ்சமா அடிபட்டு இருந்தது. இல்லனா ஹைட் அதிகமா இருந்ததால கீழே போனவங்க நேரா மேல டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. அதுவும் கொஞ்ச நேரத்துல. பாத்தீங்களா? இந்த பஞ்சி கார்டு இருக்குல்ல, அதோட எலாஸ்டிக் அதுக்கும் கொஞ்சம் லிமிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணீங்கன்னா அது பாவம் என்ன பண்ணும்? அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. இங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் காமெடி பண்றதுக்கு லிமிட்டே இல்லாம இருக்காங்க. பாத்தீங்களா, இதுக்கு பலியாடு இவர்தான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன ஜம்ப்? இத பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. ஓஹோ, இதுல ஒருத்தர் மட்டும் இல்ல, எல்லாம் டீமா ரூம் போட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி தரையில ஓடுறதால நிறைய ஸ்ட்ரெச் கிடைக்காது, வலி மட்டும் தான் கிடைக்கும். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் இப்படியே பண்ணலாம். உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, எங்களுக்கு வேறு கிளைகளும் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே? வெர்டிகல் ஃபால் மூலமா தான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், பஞ்சி கார்டுங்கிறது ஸ்பெஷலா பண்ண கிட்ல இருக்கிற ஒரு பகுதி தான். அதனால நீங்க இதை வீட்லயே தயார் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஐடியாவை வாபஸ் வாங்கிடுங்க. அதான் நல்லது. இல்லனா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இங்க என்னையா பண்றீங்க? ஓ, அவனா நீ? இதற்காகத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா? இதுக்கு பேரு பஞ்சி ஜம்பிங் கிடையாது, பன்னி ஜம்பிங். சரியான கப்பிஸ்திரி. ஆக்சுவலா உங்களோட ப்ராப்ளம் என்ன சார்? ஐயாவோட உள்ளாடையில இருக்கிற எலாஸ்டிக் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ கண்ட்ரோல் ரூம், பாவம் இவரை காப்பாத்து.